மோட்டார் சைக்கிளில் நான் செல்லும்போது சாக வேண்டுமென்று எனக்கு மாந்திரீகம் செய்து பல்சர் பைக்கின் நடு மையத்தில் வைத்திருப்பது போல கண்டவுடன் ஒரு கருநாகப் பாம்பு நடுமையத்தில் சுருட்டி கொண்டிருந்தது போல் கண்டேன். 3 நாட்களுக்கு பின்பு வெள்ளிக்கிழமையன்று எலுமிச்சம்பழத்துடன் குங்குமம் வைத்து பைக்கின் நடுமையத்தில் வைத்திருந்ததை அதிகாலையில் கண்டோம். அன்று இரவே எனக்கு அதிக முதுகு வலி ஏற்பட்டது. ஜெபித்தேன், ஓரளவு பரவாயில்லாமல் இருந்தது. அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து கத்தியில் குத்தி சாக்கடையில் எரிந்த பின்பு முழுமையான சுகம் எனக்கு கிடைத்தது. இந்த இயேசு இரட்சகரை நீங்களும் அனுதின வாழ்வில் அவரை நோக்கி ஜெபிக்கும்போது உங்களுக்கும் எச்சரிக்கை தந்து காப்பாற்றுவார். சங்கீதம் 6ஆம் வசனம். சங்கீதக்காரனாகி தாவீது சொல்றார், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீண்ட நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஒரு விசுவாசமாக சொல்கிறார், நம்பிக்கையாக சொல்கிறார். ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைத்து ஜீவனோட நாளெல்லாம், நம்ம உயிரோடு இருக்க நாளெல்லாம் நன்மையும் என்னை தொடரும் அப்படின்னு சொல்கிறார். நன்மை நமக்கு நிறைய உலகத்தில் தீமையை யாரும் நம்ம கேட்க மாட்டோம். நன்மை தான் நமக்கு வேணும்னு கேட்போம். அதே மாதிரி அவர் சொல்கிறாரு, நன்மையும் கிருபைன்னா அவருடைய இரக்கங்கள். ஆண்டவரால் நமக்கு இரக்கம், எனக்கு நன்மை கிடைக்கும். அவரால் அவர் கண்களில் இரக்கம் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஏன்னா சங்கீதம் 23 முதல்ல சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக நான் தாழ்ச்சடை. அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு மேய்ப்பராக இருந்தால் நிச்சயமாக நாம் தாழ்ச்சடைகிறோம். எந்த விதத்துலேயும் நம்ம பட்டினியாக இருக்க மாட்டோம், கஷ்டப்பட மாட்டோம், நம்ம தாழ்ந்து போக மாட்டோம். கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்போம். கரை மேய்ப்பராக நாம் கொண்டிருக்க வேண்டும். ஒரு நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளை என்ன பண்ணுவான், மேய்க்க போகும்போது புல்லுள்ள இடத்துல மேய்ச்சி அது வயிறு நிறையிற வரைக்கும் நல்ல மேய்ச்சல் உள்ள இடத்துல கொண்டு விட்டு நல்லா தேவையான நேரத்தில் தண்ணி கொடுத்து, வெயில் அதிகமாக இருந்தால் ஒரு நிழலில் இருந்த இடத்துல கொண்டு போய் நிழலில் பட்டியில் நேரம் படுக்க வச்சு அதை சரியாக வழி நடத்துவான். நல்ல மேய்ப்பன் ஒரு ஆடுகளுக்கு நல்ல மேய்ப்பன். ஆனால் கூலிக்கு வேலை செய்கிற ஒருத்தன் கூலிக்கு வேலை செய்கிறவன் அவனும் ஆடு மேய்ப்பான். ஆனால் என்ன பண்ணுவான், அவன் கடமைக்கு ஆடு மேய்ப்பான். எங்கேயா கொண்டு விட்டு ஒரு ஓரமாக படுத்துருவான். அவன் சாயங்காலம் ஆனோடனே வீட்டுக்கு பற்றிட்டு வந்துடுவான். அதுங்களா போய் என்ன பண்ணோம், நிழலை கண்டுபிடிச்சி படுத்துக்கணும், அதுங்களா பார்த்து புல்லை மேய்ச்சிக்கணும், அதுங்களா பார்த்து தண்ணி குடிச்சுக்கணும். ஆனால் இவர் கடமைக்கு என்ன பண்ணார், ஏன்னா இவருக்கு கூலி சாயங்காலம் வரைக்கும் கூலி கிடைக்கின்றக்காக வேலை செய்கிறார். அப்போ கூலிக்கு வேலை செய்கிறவன் ஒரு ஆபத்து வந்து ஒரு ஆட்டை ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு இதோ அடிக்க வந்தால் கூட என்ன பண்ணுவான், நமக்கு பம்பு போனால் ஒரு ஆடு போனால் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், ஓரம் ஒதுக்கி நின்றுவான். ஆனால் சொந்த மேய்ப்பன், ஐயோ நம்ம ஆடு இது, ஒரு ஆடு போனால் நமக்கு வருமானம் போச்சுட்டு என்ன பண்ணுவோம், அந்த ஆட்டுக்காக என்ன பண்ணுவோம், அதை எப்படியாவது அதை முயற்சி பண்ணி அந்த ஒரு நரிக்கிட்டையோ சிங்கத்தை வந்து அதை காப்பாற்றணும்னு நினைப்போம். அதனால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நானே நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறான்னு சொல்லி ஆண்டவர் யோவானில் சொல்லப்பட்டு 10ஆம் அதிகாரத்தில் சொல்லும்போது நானே நல்ல மேய்ப்பன் சொல்கிறார். அப்போ இந்த உலகத்தில் நிறைய மேய்ப்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார் நானே நல்ல மேய்ப்பன். ஏன்னா அவர் நல்ல மேய்ப்பனாக இருந்தபடியே தான் தம்முடைய ஜீவனை சிலுவையில் என்ன பண்ண நமக்காக கொடுத்தார். தன்னுடைய உயிரை நமக்காக படைய வைத்தார். நாம் பாவத்திலிருந்து மீட்கப்படும்படியாக, நாம் பரிசுத்தம் அடையும்படியாக அவர் என்ன பண்ணார், தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். யோவான் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாரு ஆண்டவர் 8ஆம் வசனம், எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாய் இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வர்றதுக்கு முன்னாடி ஓசையிலிருந்து நிறைய தீர்க்கதரிசிகள் அந்த இஸ்ரவேல் நாட்டில் அவர் தெரிந்து கொண்ட ஜனங்கள்லேருந்து நிறைய பேர் என்ன பண்ணாங்க, எழுப்பி போதனை பண்ணாங்க. இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு போதனை செய்தாங்க, இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு சிலரை மட்டும்தான் அவர் கரெக்டாக சொல்கிறார். அதில் தாவீதை குறித்து சொல்கிறார், எங்கள் இதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பன் அப்படின்னு தாவீதை குறித்து சொல்கிறார். தாவீது அவருடைய இதயத்தில் உள்ளதை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாண்பை அவர் பெற்றிருக்கிறார்.
ஆண்டவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்ய நினைப்பாராம். அந்த மாதிரி ஒரு பக்குவம் உள்ள அந்த ஒரு தாவீது என்ற ஒரு அரசன். எத்தனையோ அரசர்கள் அந்த இஸ்ரவேல் நாட்டை ஆளுகை செய்தாங்க. ஆனால் தாவீது ஒவ்வொரு முறையும் ஒரு பிரச்சனை வந்தாலும் யுத்தம் வந்தால் கூட, ஆண்டவரே இந்த யுத்தத்துக்கு நான் போகலாமா வேண்டாமா, ஜெயம் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு சொல்லுங்கள் அப்படி சொல்லி ஜெபிப்பான். ஆனால் மற்ற அரசர்கள்லாம் அதுக்கு பின்னாடி நிறைய அரசர்கள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிச்சு கேட்கறது இல்லை. அவங்களாம் இஷ்டத்துக்கு போனால் நம்ம கூட்டத்துக்கு கூட்டு போனால் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்பிக்கையில் போக தோத்துட்டு வந்துடுவாங்க. ஆனால் தாவீது போன இடத்துலலாம் கர்த்தர் வெற்றியை கொடுத்தார். அவனுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தார். ஏன், அந்த நாட்டை ஆண்டு கொண்டிருந்த சவுல் ராஜாவாக இருக்கும்போது தாவீதை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிட்டார். மூலம் நிறையா கிரியைகள் செய்ய ஆரம்பித்தார், வெற்றிலாம் கிடச்சிது. உடனே அந்த ராஜாவுக்கு வந்து இவன் ஒரு ராஜாவாக போகிறான் அப்படின்னு சொல்லி அவரே இவனை கொலை செய்கிறதுக்கு பல முறை என்ன பண்ணுறான், கொல்றதுக்கு ஆட்கள் அனுப்புகிறான். ஆனால் ஆண்டவர் அவன் ஞானமாக அவனை தப்பி வைக்க அவர் பாதுகாப்பு கொடுக்குறார். நல்ல மேய்ப்பனாக இருக்கும்போது இருந்ததுனால ஆண்டவர் அவனை வர்ற பிரச்சனையெல்லாம் பாதுகாக்கிறார். அப்போ தாவீதுக்கும் ஆண்டவருக்கும் நெருக்கம் இருந்தது. எப்பொழுதும் அவன் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிக்கிறவனாக இருந்தான். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் ஆண்டவரே நான் இதை செய்யலாமா, ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டும்போது கூட என்ன பண்ண, ஆலயத்தை கட்டணும்னு அவன் மனசுக்கு விருப்பம் இருந்துச்சு. அதுக்கு தீர்மானம் பண்ணான், ஆலயம் கட்டலான்னு சொல்லிட்டு பொருள்லாம் சேகரித்தான் நிறையா. அப்போது ஒரு தீர்க்கதரிசி அனுப்பி தாவீதுட்டான் சொல்கிறாரு, நீ ஆலயத்தை கட்டணும்னு எனக்கு ரொம்ப உனக்கு என்ன இருக்குது, எனக்கு நீ ஆலயத்தை கட்ட வேண்டாம், உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னான். நீ வீடு இல்லாமல் என்ன பண்ணுற, நீ ஒரு கொட்டாவில் தங்கியிருக்கிற. அவங்கெல்லாம் வந்து ஒரு திரை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த குறிகாரர்கள் டென்ட்டு போடுறாங்க, அதுமாதிரி டென்ட்டுகளில் தான் நிறைய பேர் அந்த காலத்தில் வாழ்ந்து. அப்போ உனக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன்னு சொல்லி தாவீதுக்கு ஆண்டவர். ஆண்டவருக்கு வீடு கட்டணும்னு எண்ணம் வந்து ஆண்டவருக்கு நிறைய பொருட்கள், அந்த வீட்டுக்கு என்னென்ன தேவை ஆலயத்துக்கு செல்ல பொருட்கள்லாம் சேகரித்த பிறகு ஆலயம் கட்ட வேண்டான்ட்டார் ஆண்டவர். ஆனால் உனக்கு நான் ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னேன். இப்போ ஆண்டு ஆலயம் கட்டணும், ஆண்டுடைய ஊழியத்துக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் வீட்டை கட்டி கொடுக்குறாரு. அப்போ கர்த்தர் வீட்டை கட்டாராயில் கட்டணும் பிரயாசம் வருதான்னு சங்கீதத்தில் 128 சங்கீதத்தில் சொல்ல முடியும். அப்போ கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் தொழிலை ஆஸ்வதிக்காவிட்டால், நம்ம செய்கிற காரியங்களை அவர் ஆஸ்வதிக்காவிட்டால் அது என்ன பண்ணுறது, ஆசீர்வாதமாய் மாறும், தோல்வியாகிடும், பிரச்சனையில் முடிஞ்சிடும். அதனால் இன்றைக்கெல்லாம் நினைக்கிறாங்க நம்ம திறமையில ஒரு தொழிலை செஞ்சால் பெரிய அளவுக்கு ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுறவர்கள் பிரயாசம். சங்கீதம் 127. கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுறவர்கள் பிரயாசம் விழா. கர்த்தர் நகரத்தை காவலாகில் காவலாளர் விழித்திருக்கிறது விழா. அப்போ ஒரு நகரத்தை காப்பாற்றனா கூட கர்த்தர் கிருபை இருந்தால் அந்த நகரத்தை காப்பாற்றணும். அப்போ கர்த்தருடைய கிருபை இருந்தால் தான் அந்த வீட்டை கட்டி பிடிக்க முடியும். அப்போ தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டுவேன்னு சொன்னார். அவருக்கு வீட்டை கட்டி கொடுக்க வைத்தார். ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், நீ பொருள்லாம் சேகரம் பண்ணி வச்சுருக்க, ஆனால் உனக்கு பிறக்கிற மகன் சாப்பிட்டு ஆலயத்தை கட்டுவேன்னு சொன்னார். அதே மாதிரி தாவீதுடைய மகனை கொண்டு ஒரு பெரிய தேவாலயத்தை இஸ்ரவேல் நாட்டில் ஆண்டவர் அன்னை கட்டுப்படி செய்தார். காரணம் என்னென்னா, அவன் சின்ன வயசுல இருந்து தாவீதுடைய மகன் சாலமோன் அநேகரை என்ன பண்ணல, யுத்தத்தில் போனால் கூட அவனாக வீணாக போகாமல் சில யுத்தங்களில் வந்து வந்தால் தான் அவங்க போகிறது. மற்றபடி இவன் அதிகமாக யுத்தம் பண்ணி, ஆனால் தாவீதுக்கு நிறைய பிரச்சனை வந்தது. அதனால் நிறைய பேரை என்ன பண்ணான், தாவீது கொன்னுட்டான். ஏகப்பட்டவரை கொண்டு போட்டான். கட்சியில் அவங்க வாளுக்கு இரையாயிட்டாங்க. அதனால் நீ நிறைய ரத்தம் செஞ்சிட்ட, அதனால் ஒரு பாவ கரைகள்லாம் இருந்ததுனால நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம்னு சொன்னார். அவன் செய்தது ஆண்டு பிரியமாக இருந்தாலும் ஒரு உயிரை கொல்லும் போது ஆண்டவருக்கு என்ன மனசு வேதனையாக தானே இருக்கும். அவன் தப்பே பண்ணால் கூட, அவன் எதிரியாக இருந்தாலும் அவனை கொல்லும்போது அது நம்ம கையில் கரை தானே வருது. அதனால் ஆண்டவர் சொன்னார், நீ வந்து நிறைய பேரை கொண்டுட்ட யுத்தத்தில், உனக்கு எதிராக வந்தவெல்லாம் உன்கிட்ட தோற்று போயிட்டான், செத்து போயிட்டான், உடனே நான் பாதுகாத்தேன். ஆனால் பரிசுத்தமுள்ள கைகளாக இருந்து நான் ஒரு ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி தான் ஆண்டவர் என்ன பண்ணார், நீ சேர்த்து வச்ச பொருள்லாம் இருக்கட்டும், அது பரிசுத்தமானால் என்னை அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு உனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் பேர் சாலமோன். சாலமோனுக்கு கொண்டு வந்து ஆலயத்தை கட்டினார்.
ஆனால் தாவீதுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்தார். அதே போல் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு என்று நம்முடைய கர்த்தர் நமக்கு மேய்ப்பர்னு சொல்லி நம்ம விசுவாசம் வைக்கணும். நம்மளை பாதுகாக்கிறவர் என்று விசுவாசம் வைக்கணும். தாய் தகப்பனை காட்டிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். தாய் தகப்பன் கூட எல்லா காரியத்திலும் நமக்கு செய்ய முடியாது, ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிப்பார். இந்த உலக பிரகாரமாக அப்பா அம்மா வந்து நம்மளை கொண்டு ஸ்கூலில் கொண்டு சேர்ப்பாங்க, அதெல்லாம் அவங்க செய்ய வேண்டிய வேலை. அது நம்ம படிக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க உதவி பண்ணுவாங்க, நமக்கு சாப்பாடு கொடுப்பாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, இதெல்லாம் கொடுப்பாங்க தான், தாய் தகப்பன் எல்லாம் செய்வாங்க. ஆனால் நம்ம போகிற வழியில் ஒரு ஆபத்து, நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்க கூட இருக்க முடியாது. அப்போ யார் இருப்பார்னா ஆண்டவர் நம்ம கூட இருப்பார். அவரை நம்ம தெய்வமாக அவரை ஒரு எந்த நேரத்துலையும் அவரை நம்ம தேடிட்டு இருந்தால், அவரோட நெருக்கமாக அவரோடு பழகி அவரோட அடிக்கமாக ஜெபிச்சு அவருடைய ஆராதனை கலந்து கொண்டு அவரோட அதிகமாக ஐக்கியமாக இருந்தால் போகிற இடத்துலலாம் கர்த்தர் நம்ம கூட வருவார். நம்முடைய தூதனை நமக்கு முன்பாக சொல்கிறார், நமக்கு முன்பாக நம்முடைய அவருடைய தூதனை நமக்கு அனுப்புவார். நமக்கு பிரச்சனை வர்ற மாதிரி இருந்தாலும் அவர் பாதுகாப்பு கொடுப்பார். அதனால் நம்ம கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கொண்டால் போகுது. ஆண்டவர் நமக்கு மேய்ப்பர், நம்ம என்னை பாதுகாப்பார், போகிற இடம்லாம் எனக்கு உதவி செய்வார்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்பிக்கை வைக்கணும். ஆண்டவரை நம்ம மனுஷர்கள் பலம் இருக்கலாம், சில பேருக்கு படை பலம் இருக்கும், பண பலம் இருக்கும், எல்லா பலமும் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம், சில காரியங்களை ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஆண்டவருடைய பலம் இருந்தால் போதுங்க, எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். படை பலம் இல்லாமல் போகலாம், பண பலம் இல்லாமல் போயிடலாம் நம்மகிட்ட. ஆனால் ஆண்டவர் ஒருத்தர் மட்டும் உங்கள் கூட இருந்தால் எல்லாவற்றையும் ஜெயத்தை கொடுத்துருவார். இந்த தாவீதுக்கு கர்த்தர் கூட இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதனால் சவுல் பலமுறை இவனை கொலை செய்யும்படி ஆட்களை அனுப்பும் போதெல்லாம் தாவீதை பாதுகாத்தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் வாழ்கிற நாள் வரையிலையும் நம்மளை ஒருத்தனும் வந்து அடித்து காயப்படுத்தாதபடி நம்ம கூட இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம என்ன பண்ணோம், கூட இருக்கிற மாதிரி நம்ம அவரை சேவிக்கணும். நம்ம கூட இருக்கிற மாதிரி என்ன பண்ணோம், அவருக்கு பிரியமானதை செய்யணும். கூட இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதும் அவரை தியானிக்கணும், அவரை ஜெபிச்சு அவரை ஆராதிக்கணும். இந்த ஆராதனையிலலாம் கலந்து கொள்ளணும். ஆலயத்தில் போய் ஆராதனை நடக்கிறப்ப ஞாயிற்றுக்கிழமை தோறும் கண்டிப்பாக கலந்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கண்டிப்பாக கலந்துக்கணும். வெள்ளிக்கிழமைனா ஒரு உபவாசம் பண்ணி பண்ணலாம். காலையில் மாலையில் தினமும் ஆண்டவரை தேடணும். தேடும்போது அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லைன்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்மளை விட்டு விலகிறதும் கைவிடுவதும் எப்போ இல்லைன்னா, எப்பொழுதும் ஆண்டவரை ஒரு மனுஷன் தியானித்து கொண்டிருந்தா அவனை விட்டு விலகவும் மாட்டார், கைவிடவும் மாட்டார். பாருங்கள், எனக்கு கூட கடந்த வாரத்தில் ஒரு பௌர்ணமி அன்னைக்கு நான் நைட்டு வீட்டுக்கு வந்தால் முதுகு அப்படியே பிடிச்சி வலிக்கிற மாதிரி பயங்கர வலி, அப்படியே விண்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிற மாதிரி வலி. உடனே கொஞ்சம் ஜெபம் பண்ணி சோத்துக்கு கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணாண்டவரே, ஏதோ ஒரு பொல்லாத கிரியை பொழுது நீர் அகற்றி போடணும், சுகந்தாரம் ஜெபம் பண்ணி கொஞ்ச நேரம் கழித்து ஜெபம் பண்ண பிறகு அப்புறம் நல்லாயிடுச்சு. ஆனால் நடு ராத்திரியில் 12 மணிக்கு ஒரு ஆவி என் முதுகில் கை வச்சிருக்கிற மாதிரி சொப்பணும். நாளைக்கு நீ போகிற இடத்துல திரும்பி வர மாட்டேன், பைக் ஓட்டிகிட்டு போகிறப்ப திரும்பி வர மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. அப்போ அப்படியே இருக்கும்போது சொப்பனம் அப்படியே வந்துருக்கு. ஒரு கருநாக பாம்பு வந்து வீட்டு சோறுக்குள்ளே வந்து உடனே என்ன பண்ணால் இந்த தண்ணி பைப்பு வந்து அடைக்குது. உடனே என்ன பண்ணால் அந்த ஜெபம் பண்ணி என்ன பண்ண தண்ணி பைப்பு திறக்கிறேன், தண்ணி வரல. நம்ம ஜெபம் பண்ணோடனே மறுபடியும் அந்த தண்ணி பைப்புக்குள்ளேருந்து அந்த கருநாகம் வெளியே ஓடுது. வெளியே ஓடி என் பைக்கு உள்ள நடுக்கத்தில் போய் பூந்து வர மாதிரி கண்டேன். பூந்து சுருண்டு உட்காந்துது, எடுக்க முடியாத அளவுக்கு. இதை நான் பார்க்கல, பைக் எடுத்துகிட்டு போகும்போது தான் பார்க்குறேன், உள்ளே கையை கடிச்சிருப்போது. என்னடா பண்ண, வண்டி நிறுத்தினா என்னடா பண்ணுறது அப்படியே ஜோம் பண்ணிட்டு அப்படியே நினச்சிட்டே போகிறேன். ஒரு பெரிய குளத்தில் கொண்டு என்ன பண்ணேன், பைக்கை சர்ன்னு என்ன பண்ண விட்டுட்டு தள்ளி விட்டுறேன். பைக்கோட அந்த பாம்பும் அந்த குளத்தில் விழுந்துடுற மாதிரி சொப்பனம். ஆனால் எனக்கு எந்த காயம் வராதபடி நம்ம சொப்பனத்தில் பார்க்குறேன். உடனே காலையில் எழுப்பி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் நீங்கள் சொன்னீங்க, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட எந்த ஆயுதம் வாய்க்காது போன்னு சொன்னீங்க. அப்படியாக இன்றைக்கி ஒரு அசுத்த ஆவி எனக்கு செயல்பட்டுருக்கு. இந்த ஆவியை நீர் அழித்து போடுங்க. ஒருவேளை என் வாழ்க்கை இந்த உலகத்தில் இதோட முடியுதுன்னா என்னை நரகத்துக்கு போகிறதுடைய பரலோகத்தில் எனக்கு இறந்தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டேன். ஆகிய உங்கள் சித்தத்தினுடைய கடவுள் சொல்லிட்டு என்ன பண்ண ஜெபம் பண்ணேன். நாளைக்கு நான் காலையில் போகிற ஒரு ஊருக்கு
அந்த ஊருக்கு போகிற மாதிரி போயிட்டு திரும்ப மாட்டேன்னு சொல்லுது அந்த ஆவி. ஆனால் இந்த ஆவிகள் சொல்கிறத நிறைய வாழ்க்கையில் நடக்கும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாகிய ஆண்டவரை மெய்ப்பராய் கொண்டிருந்த உங்கள் வாழ்க்கையில் அது நடக்காது. ஏன்னா நீங்கள் எழுப்பி ஜெபம் பண்ணி ஆண்டவருக்கு பிரியமாக ஆராதிக்கிறதுனாலையும் ஜெபிக்கிறதுனாலையும் அது அப்போ ஆண்டவர் ஜெயிக்க வச்சார். நான் அன்றைக்கி பயந்தே போனேன் காலையில். இருந்தாலும் ஜெபம் பண்ணி போனேன். கர்த்தர் உங்களுடைய சித்தத்தினுடைய ஆக்கிரம் ஜெபம் பண்ணிட்டு வந்து போனேன். அந்த ஊருக்கு போயிட்டு என்ன பண்ணேன், செய்தியாளராக ப்ரெஸ்ஸு மீடியா மூலமாக செய்தி எடுக்க போயிட்டு திரும்பிட்டேன். ஆனால் வண்டி வேகமாக ஓட்டல, மெல்லமாகவே போனேன். ஏன்னா வண்டியில் ஏதாவது ஆபத்து வந்துருமா சொல்ல மெல்லமாகவே போயிட்டு திரும்பி வந்துட்டேன். ஆனால் அடுத்த நாள் 3ஆவது நாள் என்ன நடந்ததுன்னா, காலையில் இது என்னதான் இருக்கும் அந்த அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வெள்ளிக்கிழமை காலையில் எந்திரிச்சு கதவை திறக்க போனால் எலுமிச்சம்பழத்தை மந்திரம் பண்ணி அதில் குங்குமம் வச்சு பைக்குள்ளே நடுமத்தில் உள்ளுக்குள்ள சூரிய வச்சுருக்குறாங்க யாரோ. உடனே கத்தி எடுத்து குத்தி ஜெபம் பண்ணி தண்ணியை ஊற்றி வண்டியை ஃபுல்லாக கழுவி விட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி ஏரியில் போட்டேன். அப்போ சொப்பனம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதை பாதுகாப்பு கொடுத்துட்டார், அதை காமிச்சிட்டார். எங்கே இருக்குது நாகம் அப்படின்னா அந்த மாந்திரி ஆவி இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு உள்ளே வச்சுட்டு நான் சாகணும்னு வச்சுருக்கேன். ஆனால் கர்த்தர் நம்ம காட்டி கொடுத்தார். அதை எடுத்து என்ன பண்ணிட்டோம், மாந்திரி ஆவி தூக்கி தண்ணியில் போட்டோம், தூக்கி பாதுகாப்பு கொடுத்தார். அதே போல் இன்றைக்கி நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருந்தால் தினமும் காலையில் எழுதி ஜெபம் பண்ணுங்க ஆண்டவரை. அதுமாதிரி நைட்டு தூங்கும்போது ஜெபம் பண்ணுங்க. நடக்கும்போதெல்லாம் ஆண்டவர் நினச்சிங்க. வாழ்க்கையில் எப்போவுமே ஆண்டவர் கூட இருக்கிற மாதிரி நினச்சிங்க. அதுதான் பெரிய பாதுகாப்பு. அதனால் எவ்வளோ பணம் இருக்கலாம், பொருள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இல்லாட்டா நிம்மதி இல்லை. நாளைக்கு சமீபத்தில் ஒரு கடையில் நின்றுருந்தேன். ஒரு வாரம் இருக்கும். ஒருத்தர் சொன்னார், சார் உங்களை தான் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்னன்னு கேட்டேன். வாழ்க்கையில் நான் நிறைய சம்பாதிக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு ஜெபம் பண்ணணும், நான் ஆண்டவர்கிட்டே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க நமக்காக ஜெபிக்கணும் பிரதர் அப்படின்னு. இன்னைக்கு பணம் இருக்குது, நிறைய சம்பாதிக்கிறோமா, டெய்லி நான் 2000 ரூபாய்க்கு எனக்கு சம்பாத்தியம் வருது, ஆனால் எங்கே போகுதுன்னே தெரில. அப்படி எனக்கு வீண் செலவுகள் பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது. யாரோ எனக்கு ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னார். யாரை சொன்னார், நான் ஜெபிக்கிறேன் பிரதர் வாங்க அப்படின்னு. இதுமாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு ஆண்டவர் எனக்கு விரோதமாக வைத்த செய்வனை ஒன்றுமில்லாமல் போக் பண்ண ஆண்டவர், இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மெய்ப்பராக சொந்த இரட்சகராக யார் யார் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கும் நடக்கிறதுக்கு முன்னாடியே சொப்பனத்தை காட்டினேன். எனக்கு இந்த மாதிரி ஒருத்தர் வைக்க போகிறாங்க, அதை உன்னை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், 3 நாளுக்கு முன்னாடியே கர்த்தர் என்ன பண்ண சொப்பனத்தில் எனக்கு வெளிப்படுத்தினாங்க. அதே போல் உங்களுக்கு முன்பாகவே யார் உங்களுக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்கன்றது ஆண்டவர் காமிக்கிறவராக இருக்கிறார். நடந்த பிறகு நமக்கு போய் குறிகாரன்ட்ட போய் எனக்கு என்ன நடந்ததுங்க எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பான். ஆமாம் உனக்கு இது வச்சுருக்காங்க அங்கே வச்சுருக்காங்கன்னு அவன் ஏதாவது பொய்ய போடுவான். ஆனால் நடக்கிறதுக்கு முன்னாடி இது மாதிரி நடக்கும்போது எச்சரிக்கையாருன்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், எச்சரிக்கைப்படுத்துவார் நம்மை. அதனால் நம்ம இதுதான் நடக்க போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறது தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடையது. அதனால் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, நான் உன்னை பாதுகாப்பேன், உனக்கு அதை காட்டி கொடுத்துருவேன், எங்கே வச்சுருக்கு எங்கே பண்ணியிருக்குன்னு உனக்கு காமிச்சு கொடுத்துருவான்னு ஆண்டவர் என்ன பண்ணுறது, காட்டி கொடுக்குறாரு. அதனால் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருத்தர் இருந்தால் போதும், கூட ஒரு நல்ல மெய்ப்பராக இயேசு கிறிஸ்து உங்கள் கூட இருந்தால். அதெல்லாம் சொல்கிறார், தாவீது கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் என்ன பண்ணேன் தாழ்ச்சி அடையன்னு சொல்கிறார். அந்த ஆண்டவரை நாம் மெய்ப்பராக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எசேக்கியேல் 18 அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 26லேருந்து 28 வரைக்கும் சொல்கிறாரு, நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். பாருங்கள், நீதிமான் நல்ல ஆண்டோட பிள்ளையாக இருப்பான், அவன் திடீர்னு விலகி அநீதி செய்து அநியாயம் செய்ய ஆரம்பிச்சிட்டா என்ன பண்ணுவான், அதில் என்ன பண்ணுவான், அவன் சாவான், அநியாயத்தில் சாவான். நல்லவனே திடீர்னு கெட்டவனாக மாறிட்டானா அவன் அந்த அநியாயத்தில் சாவான். ஆனால் ஒருவேளை துன்மார்க்கன் தப்பே பண்ணிகிட்டு இருக்கவன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தீவானாகில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தன் ஆத்மா பிழைக்கும்.
துன்மார்க்கத்தை விட்டு கெட்ட செய்ய விட்டு நல்ல வழியில் ஒருத்தன் வந்துட்டா அவன் எச்சரிப்படைந்து, அதான் எச்சரித்து கொடுக்கும்போது ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்க எச்சரிப்படைந்து தன் செய்த எல்லா மேதுகளையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. துன்மார்க்க தவறான காரியத்தை விட்டு ஒரு மனுஷன் நல்ல வழியில் நடக்க ஆரம்பிக்கும்போது அவன் அவ்வளோ சீக்கிரம் சாக மாட்டான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மாத்திர இசைக்கேல் 18:32 சொல்றார், மனந்திரமுகள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுவார். ஒரு மனுஷன் சாகுறது அவர் விரும்பலை, அவன் நல்லா இருக்கணும் தான் ஆண்டவர் விரும்புகிறார். அதுக்கு என்ன காரணம்னா, அந்த நல்லா இருக்கிறதுக்குரிய வழி என்னன்னா, எப்பொழுதும் என்ன பண்ணணும், ஆண்டவரை ஒரு தகப்பனாக ஒரு தாயாக எப்பொழுதும் என்ன பண்ணணும், அப்பா நான் இந்த இடத்துக்கு போகிறேன், எனக்கு வாய்க்கை செய்யுங்க, அப்பா அந்த காரியத்தை எனக்கு வாய்க்கை செய்யுங்க. எப்பொழுதும் நம்ம காலையில் எந்திரிச்சோடனே அவர் முகத்தில் தான் முடிக்கணும். முதல்ல காலையில் எழுந்திரிச்சோடனே இன்றைக்கி மனுஷன் முகத்தில் முடிக்கிறோம் சொல்கிறான், யார் முகத்தில் முடித்தோன்னா நீங்கள் நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? ஆனால் கர்த்தருடைய முகத்தில் முடிச்சுட்டு வெளியே வந்தீங்கன்னா எல்லாமே நல்லா கிடக்கும். பூனை குறுக்க வந்துட்டு, நாய் குறுக்க வந்துட்டு, அதனால இந்த மாதிரி எது வந்தாலும் பிரச்சனையே கிடையாது. முதல்ல முழிக்கிற முகம் ஆண்டவருடைய முகமாக. நீங்கள் எந்திரிச்ச உடனே ஆண்டவரை பாருங்கள், மனசில் நினைங்க, ஆண்டவரே சோத்திரம், அந்த காலையில் உமக்கு சோத்திரம் பண்ணுறேன், உண்மை துதிக்கிறப்பா, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, இந்த நாள் எனக்கு ஆசுவமாய் மாற்றுங்க, நீங்கள் என் கூட வாங்க, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு முன்பாக நீங்கள் போங்க, எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க. ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போனால் இந்த ஜெபத்தை கேட்டு அன்றைக்கு முழுவதுமாக நம்ம கூட இருப்பார். போகிற வழியில் எது நாய் வந்தாலும் பூனை வந்தாலும் பிசாசு வந்தாலும் உங்களை ஒன்றுமே பண்ணாது. ஆனால் ஜெபம் பண்ணாமல் போனால் வசனம் ஒன்று சொல்லுது, பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். எங்கே படுத்திருக்குமா? நம்ம செஞ்ச அநியாய அக்கிரமங்கள்லாம் எங்கே படுத்திருக்கோம்? உங்கள் வீட்டு வாசப்படியில் படுத்திருக்கோம். நைட்டு வீட்டுக்கு வரும்போது ஒருத்தனை கொன்னுட்டு, ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு, ஒருத்தனை அநியாயம் பண்ணி ஏமாற்றி பணம் சம்பாதிச்சுட்டு தவறு பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது அந்த ஆவி கூட வந்து, அந்த எரிச்சல் ஆவி கூட வந்து வாசலில் நிற்கும். வீட்டுக்குள்ளே வராது, ஏன்னா வீட்டுக்குள்ளே வராது, வாசல்லே இருக்கும். வாசல்ல இருந்து காலையில் உன்னை பார்த்துக்கிறேன், எப்படியும் காலையில் வெளியே வைப்பார்ல காலை, அப்பவும் காலை கடிக்கிறான்னு வாசலில் படுத்திருக்கணும். பாவம் வாசற்படியில் படுத்திருக்கொண்டு ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பாவம் எங்கே படுத்திருக்கு? நம்ம செஞ்ச பாவங்கள்லாம் எங்கே படுத்திருக்கு? நம்ம காலை எழுந்தோன்னா நேராக என்ன பண்ணோம், மூஞ்ச கழித்து நேராக போய் கதவை திறந்துட்டு வெளியில் போனால் அங்கே வாசலில் படுத்திருக்க பாம்பை தான் மிதிச்சுட்டு போகிறோம், பிசாசெல்லாம். அப்போ என்னை மிதிச்சிட்டேடா, என்னை தாண்டி தானே போகிற, என்னை மிதிச்சிட்டால உன்னை என்ன பண்ணுறேன் பாரா சொன்னாங்க. மிதித்த பாம்பு கடிக்காம கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாசலில் பாவம் பிசாசு படுத்திருப்பான். நம்ம ஜெபம் போனால் அவனை மிதிச்சுட்டு போவோம். உள்ளே முதல்ல எழும்பணுன்னு ஆண்டவர் முகத்தில் சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டு போனீங்கன்னா, ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஆண்டவர் உள்ளே வந்துடுறாரு. அவர் காலடி எடுத்து வாசப்படியில் வந்தோன்னா அவன் ஓடிடுறான். பிசாசு வாசலில் படுத்துட்டு ஆவி ஓடி போயிருக்கு. ஆண்டவர் வந்துட்டு நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்மளை ஆசீர்வதிச்சுட்டு போன உடனே நம்ம வெளியில் போகும்போது வாசலில் அங்கே யாரும் பிசாசு இல்லை, போயிருப்போம். ஏன்னா அவர் உள்ளே வந்துடுறார். காலையில் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணும்போது மட்டும்தான் அவர் உள்ளே வர்றார். ஜெபம் பண்ணாமல் இருந்தால் அவன் தான் வாசப்படியில் படுத்திருப்போம். காலையில் போகும்போது அன்றைக்கி போகிற இடம்லாம் நமக்கு தோல்வியாக இருக்கும், பிரச்சனையாக இருக்கும். அதனால் காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணணும், ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரை முதல்ல அவர் முகத்தில் முழிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆசமாக இருப்பீங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அங்கே ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, 7ஆம் வசனம், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். அப்போ நன்மை செய்கிறவனுக்கு பாவம் வராது, தீமை செய்கிறவனுக்கு பாவம் வரும். யாராக இருந்தாலும் சரி, நம்ம அநியாயம் பண்ணிட்டு வந்தாலும் தீமை பண்ணிட்டு வந்தாலும் அந்த ஆவி என்ன பண்ணும், நம்ம பின்னாடியே நைட்டு வரும்போது பின்னாடியே வந்து வாசலில் படுத்துக்கும். காலையில் பார்த்துக்கிறேன், நாளைக்கு வா, நாளைக்கு பார்த்துக்கிறேன் என்னைக்கா ஒரு நாள், ஒரு அமாவாசையோ பௌர்ணமியோ ஒரு உச்சி வெள்ளியோ வரும்போது என்ன பண்ணுவான், அந்த நாளில் அது பலம் உள்ளதாக இருக்கும். நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அமாவாசை டைமில் தானே மாந்திரிகெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ அது பலம் வந்த உடனே அந்த பலத்தை என்னைக்கா ஒரு நாள் காட்ட ஆரம்பிச்சிடும் மேலே. அப்போது சாதாரணமாக ஒரு வாசலில்
ஒரு பூனை படுத்தினா கூட மிதிச்சா கூட நம்ம காலை கடிச்சிடும். ஒரு நாய் படுத்திருந்தா கூட நம்ம மிதிச்சிட்டோம்னா கடிச்சிடும். அப்போ இதுக்கே ஒரு நாய் கடிச்சதுக்கே எத்தனை ஊசி போடுறோம் விஷம்னிட்டு. ஆனால் பயங்கரமான விஷத்தன்மை சாவுக்கே கொண்டு போகிற வல்லமை உள்ள பிசாசு நம்மளை படுக்கையில் போடுற அளவுக்கு, சோறு திங்க முடியாத அளவுக்கு, நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுற பிசாசு, நம்ம போகிற இடத்துலலாம் தோல்வி வர பண்ணுற பிசாசு, நம்ம தொழிலில் நஷ்டம் வர்ற பிசாசு எங்கே வந்து படுத்துருக்கிறான்? வாசலில் வந்து படுத்துருவோம். நன்மை செய்யாமல் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நாள் வாசப்படியில் பாவம் படுத்துது. ஆனால் நன்மை செய்துட்டு வந்தானா அங்கே வாசலில் பிசாசு படுக்காது. ஆனால் எப்படியாவது நாம் ஒரு வழியில் யாரையோ ஒருத்தரை ஏமாற்றிருப்போம். பெரிய பாவம் செய்ய விட சின்ன பாவம் கூட செஞ்சுட்டு தான் இருக்கோம் இன்றைக்கி நிறைய பேர். இன்னைக்கு கிறிஸ்தவன்றான், ஆண்டவர் பிள்ளைன்றான், எப்படியாவது ஒரு பொய் சொல்லிடுறோம். அப்போ ஒரு ஆவி என்ன பண்ண பின்னாடி வந்து அங்கே படுத்து கிடக்கு. அப்போது பொய் சொல்லிடுறோம், ஏமாத்துறோம், ஏதாவது ஒன்று பண்ணுறோம். சின்ன சின்ன ஆவி கூட என்ன பண்ணும்? வாசலில் வந்து நிறையா பெரிய வல்லமை பவர் ஆகணுன்னே நம்மளை ஒரு நாள் அது பாதிக்க தான் செய்யும். அதனால் பாவம் வாசற்படியில் படுத்துருப்போம். நீங்கள் அதிகாலையில் ஆண்டவர் நோக்கியப்பா நான் பாவம் செஞ்சுட்டேன், இந்த நேரம் ஏமாற்றிட்டேன், தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நீ மன்னிங்க அப்படின்னு ஒரு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அவர் என்ன பண்ணுவார்? மன்னிச்சு அவர் உள்ளே வந்துடுவார். அவரை பார்த்தோன்னே ஓடிவான் வாசலில் படுத்துருக்கு பிசாசு. அதனால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும் என்று சொல்லப்படுது. ஆகவே இந்த நாளில் நம்ம வாசற்படியிலே பிசாசு படுத்திருந்தான் என் வாழ்க்கையில் ஆண்டவர் காமிச்சு கொடுத்தாரு. பைக்கு உள்ளே வச்சுருப்பார், பிசாசு எடுத்து வெளியே போடுனார். வெளியே எடுத்து போட்டேன். கர்த்தர் 3 நாளுக்கு முன்னாடி காட்டின சொப்பனத்தின்படி பைக்கே உள்ளே போட்டுறோமா, பைக் என்ன பைக்கை தேராத நமக்கு. ஆனால் எனக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி காட்டினார். ஆனால் தண்ணி ஊற்றி கழுவுறது தான் அது தூக்கி ஏரில் போட்ட மாதிரி அந்த கழுவி பைக்கே ஒரு ஞானஸ்தானம் எடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் ஆண்டவர் வர்ற நாளில் ஆபத்து வருதுன்னா முதல்ல காமிச்சிடுறார், எச்சரிக்கையாயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஆண்டவரை நான் மெய்ப்பராய் கொண்டிருந்தபடியால் என்னை பாதுகாத்தார். அதே போல் நீங்கள் ஆண்டவரை மெய்ப்பராய் கொண்டிருந்தால் போதும். இயேசுவை எப்பொழுதும் ஆண்டவரை எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க, போகிற வழியாக எனக்கு ஒத்தாசை பண்ணுங்க, ஒவ்வொரு நாளும் நான் வெளியே போகும்போது எனக்கு பாதுகாப்பு தாங்க, செய்கிற வேலையில் எனக்கு ஆசீர்வாதம் தாங்கன்னு சொல்லி அவர்கிட்ட நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது எல்லாவற்றையும் நமக்கு வெற்றியை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், சந்தோஷப்பார். ஆகவே நாம் கர்த்தரை மெய்ப்பராய் நாம் கொண்டிருப்போம். ஆகவே ஒரு மனுஷன் வந்து பாவம் செய்து சாகிறத விரும்பலை, அவன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும், நன்மை செய்கிறவனாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பார். இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார் என்று சொல்லி அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்படுது. அவர் நன்மை செய்கிறவராய் சுட்டித்திருந்தார். அப்போ கூடுமான வரைக்கும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு நம்ம அதிக நன்மை செய்கிறவர்களாக தான் இருக்கணும். யாருக்கும் தீமை செய்கிறவராக இருக்கக்கூடாது. தீமை செய்கிறவனா இருந்து ஆண்டவர் பிள்ளையாக இருந்துட்டு தீமை செய்கிறவனா இருந்தால் பாவம் வாசப்படியில் ஒன்று படுத்திருக்கும், பாவ வாசப்படியில் படுத்திருக்கும். ஆனால் நன்மை செய்தீங்கன்னா பாவ வாசப்படியில் படுக்காதனால இந்த காயின் என்ன பண்ணான்? கொலை பண்ணிட்டான் கூட பிறந்த சகோதரனை ஆபேல. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், பாவ வாசப்படியில் படுத்துருக்கா, நீ வெளியே வரும்போது உனக்கு அதுதான்டா, நீ அவனை கொண்டால வெட்டினால ஒன்றே அவன் வெட்டுவான், ஒன்றே ஒருத்தன் வெட்டுவான்ட்டு. ஐயோ ஆண்டவரை, என்ன ஆண்டவரை இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. அப்படி என்ன பண்ண ஆண்டவர்கிட்ட முறையிட்டான். ஆண்டவர் அவன் நெற்றியில் ஒரு அடையாளம் போட்டாருன்னு சொல்லப்பட்டு, ஒரு செல்வ அடையாளம் தான் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். அந்த நாளில் இயேசுவில் வர்றதுக்கு முன்னாடி ஆதாம் ஏவாளை படைச்சபோது அவருடைய பிள்ளைகளுக்கு நடந்த சம்பவம். அப்போ காயின் வந்து ஆண்டவரே என்னால் இது தாங்க முடியாது, நீங்கள் இப்படி சொல்லி பார்க்குறவன் கொன்றுவான்றீங்களே, இனி மன்னிங்கன்னு சொல்லி அவன் என்ன பண்ணான்? ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணான்? கெஞ்சின உடனே அவன் உன்னை பார்க்குறவன் உன்னை கொல்ல மாட்டான், அப்படியே உன்னை கொண்டானா அவங்களுக்கு 70 பழி சுமருன்னு சொன்னான். அதனால் அவனுக்கு ஒரு அடையாளத்தை, அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு அடையாளத்தை போடுற ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்து ஒரு அடையாளத்தை போடுறாரு. இந்த அடையாளம் நம்ம மேலே இருக்க வரைக்கும் நம்மளை கண்டால் பிசாசு பயப்படும், செய்வனை வச்சாலும் பயப்படும். செய்வன ஆவி நமக்குள்ளே வர வீட்டுக்குள்ளே இருந்து வந்தாலும் உடனே இருக்காது. அப்போ இந்த பரிசுத்த ஆவி தான் இன்றைக்கி அடையாளம். யார் யார் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவியை கொடுக்குறார். தன்னுடைய வல்லமையின் ஆவியை அவங்க மேலே என்ன பண்ணுறாரு? ஊற்றுறார். அந்த ஆவி மேலே வந்து வல்லமை நம்ம மேலே வந்து இருக்கும்போது பிசாசு கண்ணுக்கு தெரியும், நம்ம ஒரு ஃபயராக ஒரு நெருப்பாக இருக்கிற மாதிரி தெரியும், நம்மக்கிட்ட நெருங்காது. அதுக்காக தான் நம்ம ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா போதாது, அவருடைய வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த வல்லமைன்னு தான் பரிசுத்த ஆவியாகும். இந்த பரிசுத்த ஆவி ஒவ்வொரு மனிதனுக்கும் கொடுக்குறாரு. இந்த பரிசுத்த ஆவி நம்மை பாதுகாக்கும். நம்மை ஒரு அனல் உள்ளவர்களாய், பிசாசு கண்ணுக்கு மட்டும் தெரியும், மனுஷர் கண்ணுக்கு தெரியாது, பிசாசுக்கு மட்டும் தெரியும்.
இவங்கிட்ட போனால் நம்ம எரிஞ்சு போவோம், இவங்ககிட்ட ஏதோ இப்போ ஒரு அக்கினி பவர் இருக்குது, அப்படி தான் அவன் கண்ணு தெரியும். நான் ஒரு பிசாசு துரத்தும் போது அப்படி தான் சொல்லிச்சு, ஏசு அக்கினியாக இறங்கி வர்றாருப்பா, என்னால் தாங்க முடியலப்பா, எரியுதுப்பா, விட்டுருப்பா, நீ ஜெபம் பண்ண அப்படின்னு. அப்போ நம்முடைய ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாக இருக்கார். எப்போ ஏற்பட்ட சைவன மாந்திரியமாக இருந்தாலும் அவர் அக்கினி ஜுவாலையாக நம்ம மேலே இருந்து என்ன பண்ணுறாரு, அவனை துரத்துறாரு. அதனால் நம்ம ஆண்டவரை ஒரு நல்ல மேய்ப்பர், அவர் ஒரு நல்ல மேய்ப்பர்னு சொன்னதுனால, அந்த தாவீது சொன்னதுனால கர்த்தர் அந்த நாட்டுக்கு ராஜாவாக மாற்றினார். அவனை எல்லா தீங்குக்கும் பாதுகாத்து விலைக்கு காத்தார். அவனுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டி கொடுத்தார். அவனுடைய மகனை கொண்டு ஒரு தேவாலயத்தை கட்ட வைத்தார். அதனால் இந்த நம்முடைய வாழ்க்கையில் கூட நமக்கு ஒரு வீட்டை கட்ட வேண்டுமானால் நம்ம ஆண்டவருக்காக என்ன செய்ய வேண்டும், ஆண்டோடைய ஊழியத்துக்காக என்ன செய்ய வேண்டும். ஒரு மனுஷன் மனசில் ஊழியத்துக்கு உதவி செய்யணும், சபையில் ஒரு பொருளை வாங்கி கொடுக்கணும், ஃபேன் வாங்கி கொடுக்கணும், சபைக்கு ஒரு பாய் வாங்கி கொடுக்கணும், சபைக்கு ஒரு சேர் வாங்கி கொடுக்கணும், ஆம்பளிப்பார் வாங்கி கொடுக்கணும், சபைக்கு அது இல்லை மைக் இல்லை அப்படின்னு அந்த சபைக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறானோ அவன் வீடு கட்டப்படும் சொல்லப்படும். அப்போ ஆண்டவர் வீட்டை கட்டவர். ஆண்டவர் வீட்டை கட்ட நினைக்காட்ட நம்ம வீடு கட்டவே முடியாது. என்னதான் இடம் வாங்கி வச்சிருக்கலாம், சம்பாதிக்கலாம், வீடு கட்டணும்னா அவருடைய தயவு தேவை, அவருடைய இரக்கம் தேவை. அதனால சொல்றாரு, நீடித்த நாட்களால் என்னை திருப்தியாக்குவார் சொல்லி அவர் சொல்றாரு. ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் சொல்றாரு, நன்மையும் கிருபை என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் இருப்பேன். இப்போ நான் எங்கே நிலச்சிருப்பேன்னா ஆண்டுடைய ஆலயத்தில் நான் இருந்தால் நீடித்த நாள் அந்த உலகத்தில் என்ன பண்ணுவேன், நிலச்சிருப்பேன். அப்போ அந்த உலக வாழ்க்கையில் நம்ம சமாதானத்தோடு இந்த உலகத்தில் நிலச்சிருக்கோம்னா அந்த பூமியை விட்டு ஒரு நாள் மரணம் என்பது நிச்சயம். அவரிடத்தில் நம்ம அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு போவதற்கு முன்பாக இந்த உலகத்தில் எல்லா தீங்களும் நம்ம விலைக்கு காக்கணும்னா ஆண்டவரை நம்ம என்ன பண்ணணும், ஒரு பெரிய பாதுகாப்பாக நினச்சிக்கணும். அந்த பாதுகாப்பு அவர் தான். தனிமையாக இருக்கும்போது எனக்கு உதவி செய்கிறவன், வீட்டில் இருக்கும்போது பக்கத்தில் இருக்க அப்பா அம்மா நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். ஆனால் வீட்டை விட்டு வெளியே போன பிறகு பாதுகாப்பு யார் வருது, அவர் தான் வரணும். அதனால தான் எல்லா இடத்துலையும் அவர் பாதுகாப்பாக இருப்பார். அதனால தான் அவரை மேய்ப்பராக யார் யார் கொண்டிருக்கிறாங்களோ சொல்கிறார், கர்த்தர் மேய்ப்பராக இருக்கார், நான் தாழ்ச்சி அடைகிறேன். அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் நடைகளை கொண்டு போயிருக்கிறார். அவரின் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் விதியின் பாதைகளை நடத்துகிறார். அவரை நல்ல மேய்ப்பனாக நம்ம நினச்சி அவரே நம்ம எப்பொழுதும் நினைத்திருந்தால் அவர் நல்ல வழியில் நடத்துவார். நமக்கு தேவையான ஆகாரத்தை ஏற்ற நேரத்தில் கொடுப்பார். தண்ணி தேவையான நேரத்தில் தண்ணி ஆட்டுக்கு எப்படி கொடுக்குறாரு அது மாதிரி நமக்கு கொடுப்பாரு. வெயில் அதிகமாக இருக்குன்னா ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை என்ன பண்ணுவாங்க, நேரம் ஒரு நிழலில் உள்ள இடத்துல கொண்டு என்ன பண்ணுவான், அங்கே மேய விடுவான். அப்படி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருப்பான் சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு பயப்பட்டேன், தேவர் என்னோடு ஒவ்வொரு கோலும் தடியனுக்கு. அப்போ மரண இருள் பள்ளத்தாக்கம் வரும் திடீர்னு நம்ம வாழ்க்கையில். நம்ம ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் வந்து ஆடு மேய்ச்சிட்டு போகிறான். மேய்ச்சிட்டு போகிற இடத்துல சில இடங்களோட பள்ளத்தாக்குகள் நீரோடைகள் அதெல்லாம் தாண்டி போக வேண்டியது இருக்கும். அந்த நேரத்தில் அந்த சில இடங்களில் படுகொலி இருக்கும், அதில் கூட விழுந்துட்டு ஆடு எந்திக்க முடியாமல் ஆடியில் விழுந்துடும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல போக கூட நான் அவன் கூட இருக்கிறேன். அவர் சொல்கிறார், அவருடைய கோலும் தடி என்னை தேற்றும், ஆண்டு என் கூட வருவார், அவர் என்னை பாதுகாப்பார் சொல்கிறார். அதே மாதிரி நான் மரண இருளின் பள்ளத்தாக்கினால தான் பொல்லாக்கு பயப்படுறேன், ஏன்னா அவர் என்னை தேற்றுவார், அவர் கூட இருக்கிறார். அப்படி சாப்பாரி நம்ம கூட ஆண்டவர் இருந்தால் போதுங்க. எந்த பாதகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளுக்கு வெளியில் வந்துடும், பாதுகாப்பாக வந்துடும். அதனால தான் என் சல்கும்பா நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என்று பார்த்து நிரம்பிடுகிறது சொல்கிறார். அப்போ ஆண்டவர் நம்ம கூட இருந்தால் சத்துருக்கள் மத்தியில் கூட நம்மளை என்ன பண்ணுவார், நம்மளை கனம் பண்ணுவார், அபிஷேகம் பண்ணுவார். சத்துருக்கள் மத்தியில் கூட நம்மளை தலையை உயர்த்துவார், நம்ம சொல்கிறது எடுபடும். அதனால் நம்ம ஆண்டவரை ஒரு நல்ல மேய்ப்பராக, நல்ல ஒரு ரட்சிக்கிற ஒரு தேவனாக இயேசுவை நம்ம உள்ளத்தில் எப்பொழுதும் நம்ம அவரை வச்சு அவரை ஒரு பூஜித்தால் ஜெபித்தால் நமக்கு நன்மையே வரும். அவர் கிருபை நம்மளை தொடரும், அவருடைய இரக்கம் நமக்கு பின்னாடி வரும். கிருபை நன்மை தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். ஆனால் தீமை செய்தால் அவருடைய நன்மை கிருபை நம்மகிட்ட வராது. அவரால் எந்த ஒரு ஆதாயமும் நமக்கு கிடைக்காது. தீமை செய்கிறதை விட்டு ஒரு மனுஷன் நன்மை செய்யப்படுங்கள்னு ஆண்டு சொல்கிறார். அப்படி அவன் செய்யும்போது அவன் சாக மாட்டான், செய்கிறான், அவன் பிழைக்கவே பிழைப்பான்னு சொல்கிறான். அப்போ சில பேர் தவறு செய்கிறதுனால தான் பிசாசு அவங்க மேலே கை வைக்கிறான். ஆனால் தவறான வழியில் போகிற வரையிலையும் எப்போ வேணாலும் ஆபத்து இருக்கலாம். ஆனால் தவறான வழியை விட்டு நன்மை செய்யும்போது அவர் சொன்ன வார்த்தையின்படி அவன் பிழைக்கவே பிழைப்பான். அவனை எந்த சக்தியும் அவன் தாக்க முடியாது. அவர் நமக்கு பாதுகாப்பாக இருப்பார். ஆகவே இந்த நாளில்
ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடரும். சங்கீதக்காரர் சொன்னது போல நம்ம விசுவாசம் சொல்லுவோம், ஆண்டவருக்கு நம்ம பிரியமாக நடந்தா, நன்மையே செய்கிறவங்களா இருந்தால் நன்மையும் கிருபையும் தினமும் உங்களை தொடரும். இந்த பூமியில் உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆண்டவர் பிடிச்சிருக்காரோ அந்த நாள் வரையிலையும் நன்மையும் கிருபையும் தொடரும், தீமை தொடரும். அப்போ தீமை தொடருதுன்னா நாம் தீமை செய்கிறவனால தீமை தொடரும், நன்மை செய்கிறவனா இருந்தால் நன்மையும் கிருபை தொடரும். அதனால் நன்மை செய்வோம், ஆண்டவர் அதை விரும்புகிறார், அவர் பிரியமான நடப்போம். எப்பொழுதும் அவரை என்ன பண்ணுவோம், காலையில் எழுந்தோடனே அவருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் ஜெபிப்போம், ஜெபித்து கடந்து செல்வோம். வீட்டுக்கு வந்த பிறகும் என்னை பாதுகாத்தீரே உனக்கு நன்றின்னு சொல்லுவோம். ஒரு நாள் அவர் உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். அதனால் இதை நிறைய பேர் பண்ணுறதே இல்லை, காலை ஜெபம் பண்ணுறதில்ல, அவசரமாக நேராகி போச்சு. அதனால் ஜெபம் பண்ணுறதுல ஒரு சின்ன பைபிள் வசனம் கூட படிக்காமல் ஓடுவாங்க. நாளை நேரம் ஆனாலும் நைட்டு 12 மணி மேலே ஆயிடும் நான் தூங்குறது. அப்போ கூட நான் பைபிள் படித்து ஜெபம் பண்ணி பாட்டு பாடி ஜெபம் பண்ணாமல் தூங்க மாட்டேன். அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்ச உடனே பைபிள் படித்து ஒரு சின்ன ஜெபமாவது பண்ணி, பாட்டு சில நேரம் பாட முடியல கூட ஜெபம் பண்ணிவிட்டு பைபிள் படிச்சுட்டு கூட நான் கிளம்பி போயிட்டுருக்கேன். ஒரு 3 பாட்டு பாடி பைபிள் படித்து ஜெபம் பண்ணி தான் போவேன். ஆனால் ரொம்ப அவசரமாக இருந்தால் பைபிள் மட்டும் படிச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவேன். அதனால் இப்படி தினமும் நம்ம ஜெபிக்கும்போது உங்களுக்கு யார் உங்களை நம்ம செய்வேனா மாந்திரியம் வச்சா பலிக்காது. இப்படி தினம் ஆண்டவரை தேடாமல் ஜெபிக்காமல் இருந்து கிறிஸ்தவன் நான் ஒரு நாள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போகிறேன்னு போனால் நமக்கு செய்வேன் வச்சா பலிக்காது. இதுதான் உண்மை. அதனால் தினமும் ஆண்டவரை தேடுங்க, காலையிலையும் இரவும் ஆராதனைக்கும் வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.